பரு அப்படின்றது, பிம்பிள்ஸ் அப்படின்றது வந்துட்டு நெறைய பேருக்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமா இருக்கு. ஸோ அத பத்தின இருக்கிற நெறைய ஃபேக்ட்ஸ், அத பத்தி இருக்க மித்ஸ், அத எப்படி வந்துட்டு டேக் கேர் பண்றது எல்லாமே இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். பிம்பிள்ஸ் அதிகமா வர்றதுக்கு என்ன காரணம் டாக்டர்? பிம்பிள்ஸ் வரதுக்கு காரணம் அப்படின்னு சொன்னா வந்து நெறைய லிஸ்ட் பண்ணலாம். ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஜெனடிக்காவே வந்து நெறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கான அந்த டெண்டன்சி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல். அதாவது செடென்டரி லைஃப் ஸ்டைலா இருக்கிறது, எக்சர்சைஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கிறது. அண்ட் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இம்பேலன்சஸ் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஆக்னி வரதுக்கான நெறைய ரீசன்ஸா இருக்கும். பிம்பிள்ஸ் அதிகமா வர்றதுக்கு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டும் ஒரு காரணமா? அப்படி இல்லைன்னா என்ன சாப்பிட்டா பிம்பிள்ஸ் வரதை கண்ட்ரோல் பண்ண முடியும் டாக்டர்? கண்டிப்பா பருக்கள் வரதுக்கு வந்து உணவு முறை வந்து ஒரு முக்கிய காரணம். நம்ம நெறைய ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிறோம். நல்ல ஆயில்ல டீப் ஃப்ரை பண்ண ஃபுட் எடுத்துக்கிறது, நெறைய டெய்ரி ப்ராடக்ட்ஸ், சீஸ் நெறைய எடுத்துக்கிறது, நெறைய வந்துட்டு பேக்டு ஃபுட் எடுத்துக்கிறது. இந்த மாரியான சாப்பாடெல்லாம் நெறைய எடுத்துக்கிறப்போ, கண்டிப்பா வந்துட்டு அது வந்து ஆக்னிய ட்ரிகர் பண்ணும். ஸோ எந்த மாரியான டயட் வந்து ஆக்னிய ரிடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்டின்னா, ரிச் இன் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாரியான ஃபுட் எல்லாமே. ஃபார் எக்ஸாம்பிள் எல்லா ஃப்ரூட்ஸுமே வந்து நம்மளுக்கு வந்து ஆக்னிய கம்மி பண்ணும். அதே மாரி டெய்லி வந்துட்டு ஒரு அடிக்வேட் மாடரேட் அமௌண்ட் ஆஃப் நட்ஸ் எடுத்துக்கிறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தண்ணி நெறைய குடிக்கிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் வந்து விட்டமின் சி ரிச் ஃபுட் எதா இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிம்பிள்ஸ் வந்தது அப்படின்னா அதை கிள்ளக்கூடாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்களே, உண்மையாவே பிம்பிள்ஸ் கிள்ளனா அது மத்த இடத்துக்கும் பரவிடுமா டாக்டர்? பருக்கள வந்து நம்ம கிள்றதுனால என்ன ஆகும்னா, அது பரவும் அப்படின்றத காட்டிலும் வந்து, நம்ம அத கிள்றப்போ வந்துட்டு, அந்த இடத்துல ஸ்கார் ஆகுறதுக்கோ, இல்ல வந்து அது வந்து பிக்மென்டேஷனா மாறுறதுக்கோ நெறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்மளோட பருவுல வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளமேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நடக்கும். அண்ட் ஆல்சோ பாக்டீரியாவும் வந்துட்டு இருக்கும். நம்ம அத கிள்ளும்போது, அந்த இன்ஃப்ளமேட்டரி இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, நம்மளுக்கு ஸ்கின்ன வந்துட்டு டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். அது என்ன ஆகும், நம்மளுக்கு அல்டிமேட்லி வந்து ஸ்காராவோ, இல்ல பிளாக் ஸ்பாட்டாவோ, இல்ல ரெட் ஸ்பாட்டாவோ நம்மளுக்கு வந்து ஸ்கின்ல மாறிடும். மத்தவங்க யூஸ் பண்ண திங்ஸ் நம்மளோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணா அது மூலியமாவும் பிம்பிள்ஸ் வருமா டாக்டர்? மத்தவங்க யூஸ் பண்ற பொருட்கள் வந்து நம்ம எப்பவுமே வந்து எந்த விதத்திலுமே யூஸ் பண்ணக்கூடாது. பீட் சோப் ஆகட்டும், இல்ல வந்துட்டு டவல் ஆகட்டும், கோம்ஸ் ஆகட்டும், எப்பவுமே வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பருக்கள்னு மட்டும் இல்ல, நார்மலாவே வந்து நம்மளோட ஸ்கின்ல வந்துட்டு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பாக்டீரியா இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் நெறைய பேருக்கு அதனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கிற மாரியான கண்டிஷன்ஸும் வந்து இருக்கும். ஸோ அத நம்ம ஷேர் பண்ணும்போது டெஃபினட்டா ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த ஃப்ளோரா ஆகட்டும், அந்த இன்ஃபெக்டிவ் இதாகட்டும் திருப்பி ஸ்ப்ரெட் ஆகும். டெய்லியும் தூங்க போறதுக்கு முன்னால என்னென்னலாம் பண்ணா பிம்பிள்ஸ குறைக்க முடியும் டாக்டர்? தூங்குறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அதாவது நம்ம வொர்க்ல இருந்தோ, இல்ல வெளில இருந்து போயிட்டு வரோம் அப்டின்னா, கண்டிப்பா அந்த பொல்யூஷன்னால, டர்ட்னால நம்ம போர்ஸ் வந்து கிளாக் ஆயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கிரீம்ஸ், ஈவன் சன்ஸ்கிரீன்ஸ் ஆகட்டும், மேக்கப் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நம்ம வந்த உடனே வந்து கிளென்ஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ படுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். அத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப ஜென்டிலான ஒரு ஸ்கின் ரொட்டீன். அது வந்து பரு நெறைய இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா டெர்மடாலஜிஸ்ட் வந்து சஜெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு நான் காமிடோஜெனிக்ன்னு சொல்லக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர், லைட் வெயிட் மாய்ஸ்சரைசர் ஆர் ஆக்டிவ்ஸ், அதாவது ஆக்னி வராம பார்த்துக்கிறதுக்கான ஆக்டிவ் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கிற மாரியான ஒரு சீரம்ஸ். இந்த மாரி ரொம்ப ஜென்டிலா மைல்டான ஸ்கின் ரொட்டீன் ஃபாலோ பண்றது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம தூங்குறதுக்கு யூஸ் பண்ற பில்லோ எந்தெந்த மாதிரியான பில்லோலாம் யூஸ் பண்ணா பிம்பிள்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியும் டாக்டர்? தூங்குறப்போ நம்ம யூஸ் பண்ற பில்லோ வச்சு எதுவும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆக போறது கிடையாது. பட் அந்த பில்லோ கவர்ஸ், பெட்ஷீட்ஸ் இத வந்து நம்ம வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கணும். வாரத்துல 1 முறை ஆர் 2 முறை வந்து நம்ம கண்டிப்பா அத சேஞ்ச் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு பரு வரது வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகுறத நம்ம பார்க்க முடியும். இப்ப பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னா மேக்கப் சுத்தமா போடவே கூடாதா டாக்டர்? பிம்பிள்ஸ் இருக்கவங்க மேக்கப் போடக்கூடாதா அப்படின்னா, டெஃபினட்டா அந்த மாரி கிடையாது. லைட் வெயிட் மேக்கப்ஸ் வந்துட்டு போட்டுக்கலாம். அதாவது ரொம்ப நெறைய வந்து கிரீம்ஸா போடுறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட போர்ஸ் வந்து ரொம்ப கிளாக் ஆகும். அப்படி இருக்கும்போது அது இன்னும் ஆக்னிய வந்து ஜாஸ்திப்படுத்தும். அண்ட் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பேஸ்ல வந்துட்டு ஒரு நம்ம ஸ்கின்னுக்கு ஏத்த ஒரு மாய்ஸ்சரைசர், நான் காமிடோஜெனிக்கா இருக்கக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர், இல்லாட்டி வந்துட்டு ஒரு சன்ஸ்கிரீன். அத போட்டுட்டு அது மேல நம்ம மேக்கப் அப்ளை பண்ணலாம். இன்னொன்னு கண்டிப்பா மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணிடணும் வித்தின் ஃபியூ ஹார்ஸ். அத வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணோம்னாலே வந்து நம்மளால வந்துட்டு பிரிவென்ட் பண்ணிக்க முடியும். பிம்பிள்ஸ் வராம இருக்கிறதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா டாக்டர்? டெஃபினட்டா பருக்கள் வராம இருக்கிறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் உண்டு. அண்ட் ஆல்ரெடி பரு இருக்கிறவங்களுக்கு அத ரெடியூஸ் பண்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து அத வந்து மெயின்டெயின் பண்றதுக்கு பார்க்கணும். இப்ப ஒருத்தவங்களுக்கு வந்து ஸ்கின்ல வந்துட்டு ஆக்னியே இல்லன்னா, அவங்களுக்கு நம்ம எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஜஸ்ட் இன் கேஸ் பிரிவென்ட் பண்றதுக்காக. பட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா வந்து பரு வராம பார்த்துக்கிறதுக்கு நெறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் ஸ்கின் ரொட்டீன் அவங்க டெய்லி வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சன்ஸ்கிரீன், அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல ஆரம்பிச்சு, ப்ரொசீஜர்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரிவென்ஷனுக்கு ட்ரீட்மெண்ட் உண்டு.
உங்களுக்கு ஆக்னி இருக்கு, இல்ல ஆக்னி ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, குவெரீஸ் இருக்கு அப்டின்னா, எங்களோட கிளினிக் நம்பர் நாங்க டிஸ்ப்ளேல போடுறோம். நீங்க தாராளமா எங்கள கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க் யூ.